சோ கட்டிடம் வந்துட்டு 8 லட்சம் பெறுமதி எப்பண்டா ஏப்ரல் 1 2018 கொள்வனவு செய்யப்பட்டது. அந்த 8 லட்சத்துக்கு கட்டிடம் ஒன்று கொள்வனவு செய்திருக்கிறோம். இதன் ஆயுள் காலம் வந்துட்டு 10 வருடம். ஓகே, இந்த 10 வருடம் இதுல ஆயுள் கால இறுதியில வந்துட்டு இந்த பெருமதியை வந்துட்டு இந்த கட்டிடத்தை வந்துட்டு எவ்வளவு விற்கலாமா விற்கலாமா, இத வந்துட்டு இது என்னன்னு சொல்றோம், எஞ்சிய பெருமதின்னு சொல்லுவோம். எஞ்சிய பெருமதி பயன்பட்ட ஆயுள் கால இறுதியில வந்துட்டு கிடைக்கக்கூடிய பெருமதி. சோ 2 லட்சம் வந்துட்டு ஆயுள் கால இறுதியில இதை விற்பனை செய்யலாம் அடிப்படையில எஞ்சிய பெருமதி வந்துட்டு 2 லட்சம். சோ இப்ப வந்துட்டு நம்ம நேர்கோட்டு முறையில கால்குலேட் பண்ணணும். முதலாவது வருடத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒவ்வொரு வருடமும் சேம் தானே, அதான எல்லா வருடத்துக்கு கால்குலேட் பண்ணாம ஒரு வருடத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். சோ எப்படி கால்குலேட் பண்றது? பெருமானம் செய்ய வேண்டிய தொகை எவ்வளவு? 8 லட்சத்துல இருந்து 2 லட்சத்துக்கு கிரயத்திலிருந்து எஞ்சிய பெருமதியை கழிச்சு வார அமௌண்ட்டுக்குத்தான் நம்ம பெருமானத்தையும் பார்க்க போறோம். சோ 6 லட்சம், இந்த ஒரு சைவர் ஒன்று குறைஞ்சிருக்குது கீழுக்கு, பெருமானத்தையும் இல்ல, அதை செட் பண்ணிக்கொள்ளுங்க. 6 லட்சத்தை 10 வருடத்துல பிரிச்சோம்னா ஒரு வருடத்துக்கு எவ்வளவு பெருமான தேய்வு? 60,000. சோ இதுதான் நேர்கோட்டு முறை. ஒவ்வொரு வருடமும் 60,000 தான். ஓகே, அடுத்து 2வது மெத் வந்துட்டு குறைந்து செல்லும் நீதி, டிக்ளைனிங் மெத்தட். டிக்ளைனிங் டிப்ரிசியேஷன்ஸ் மெத்தட். டிக்ளைனிங் குறைந்துட்டு செல்லும். ஒவ்வொரு வருடமும் சேம் அமௌண்ட் இல்லை. முதலாவது வருடம் கூடிய இருக்கும், அடுத்தடுத்த வருடம் அப்படியே குறைந்துட்டே போகும். அதான் குறைந்து செல்லும் மீதி பெருமான முறை. பெஸ்ட்டுக்கு கூடுதலாக இருக்கும். ஏண்டா ஆரம்பத்துல உற்பத்தி திறன் கூடத்தானே, பொருளை வாங்கி ஆரம்பத்துல உற்பத்தி செய்யற திறன் கூடத்தானே, அதனால வந்துட்டு பெருமான தேய்வு கூட. அதுக்கு பிறகு உற்பத்தி திறன் குறைய 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 என்ன செய்யும்? பெருமான தேய்வு குறைந்துட்டு போகும். உற்பத்தி திறனுக்கு ஏத்த மாதிரி இங்கே பெருமான தேய்வு கால்குலேட் பண்றோம். ஆரம்பத்துல பெருமான தேய்வு கூட, அது பிறகு பெருமான தேய்வு அப்படியோ குறைந்துட்டு வரும். ஏண்டா உற்பத்தி திறன் படிப்படியாக குறைகிற காரணத்தினால ஒவ்வொரு வருடமும் பெருமான தேய்வு குறைந்துட்டு செல்லும். சோ இதுக்கான இரட்டை பதிவு, இதுக்கான இது எப்படி கால்குலேட் பண்றது ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இரட்டை பதிவு பார்க்கும் போது இதுக்கான கால்குலேஷனை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்க்கணும். இப்ப நேர்கோட்டு முறை பார்த்துட்டோம். இப்ப குறைந்து செல்லும் மீதி முறையில தேய்வு எப்படின்னா, ஆண்டுக்கான பெருமான தேய்வு எப்படி கால்குலேட் பண்றோம்டா, சொத்திர பெருமதி, தேறிய புத்தக பெருமதின்ற கிரயத்தில இருந்து ஆல்ரெடி செய்த தேய்வை கழிக்கணும். மேலுக்கு நேர்கோட்டு முறையில அப்படி கழிக்கலையே, எல்லாத்துக்கும் சமனா தானே பகிர்ந்து இருக்கு. ஆனா குறைந்து செல்லும் மீதி முறையில கிரயத்துல நம்ம எவ்வளவுக்கு நம்ம பொருளை வாங்கினோமோ அதுல இருந்து திரண்ட தேய்வு இருக்கு. திரண்ட தேய்வுண்ட ஆல்ரெடி செய்த தேய்வு, போன வருடம் அதுக்கு முதல் வருடம் செய்த தேய்வு எல்லாத்தையும் கூட்டி, ஆல்ரெடி செய்த தேய்வு டோட்டலா கூட்டி அதை கழிக்கிறோம். கழிச்சதுக்கு பிறகு வார பெருமதிதான் தேறிய புத்தக பெருமதின்னு சொல்லுவோம். தேறிய புத்தக பெருமதி. எது எஞ்சிய பெருமதி இருக்குமெண்டா அதையும் கழிக்கணும். கிரயத்திலிருந்து எஞ்சிய பெருமதியை கழிச்சு திரண்ட தேய்வை கழிக்கணும். எஞ்சிய பெருமதியை பத்தி நான் சொல்லல, எஞ்சிய பெருமதி இருக்குமெண்டா அதையும் கழிங்க. கிரயத்திலிருந்து எஞ்சிய பெருமதியை கழிச்சு திரண்ட தேய்வையும் கழிக்கணும். ஆல்ரெடி செய்த தேய்வு எல்லாத்தையும் கழித்து வார மிகுதிக்குத்தான் அடுத்த ஆண்டுக்கான தேய்வு பார்க்கணும். சோ அதனாலதான் ஒவ்வொரு வருடமும் தேய்வு குறைந்துட்டு போகுது. சோ தேறிய புத்தக பெருமதியில 1% போடுறோம். தேய்வு வீதம் 10% செய்யணும். 15% தேய்வுண்டா அந்த 15% போட்டு நம்ம தேய்வை கால்குலேட் பண்றோம். சோ இதுதான் வந்துட்டு குறைந்து செல்லும். இது குறைந்து செல்றதுண்டா ஆல்ரெடி செய்த தேய்வுகள் எல்லாத்தையும் கழிக்கணும். ஓகே, சோ இதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு விளங்க, ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சோ இதுல கணக்கு என்னண்டா 4/1 ஏப்ரல் 1 2018 வந்துட்டு 2 லட்சத்துக்கு இயந்திரம் கொள்வனவு செய்யப்படுது.
இதுக்கான பெருமான தேய்வு குறைந்து செல்லும் மீதி முறை பயன்படுத்தப்படுது 20%. தேய்வு வீதம் 20%. இதுக்கான 3 வருடத்துக்கு 3 வருடத்துக்கு நம்ம பெருமான தேய்வு கால்குலேட் பண்ணிட்டோம். முதல் 3 வருடத்துக்கான பெருமான தேய்வு கால்குலேட் பண்ணிட்டோம். சோ முதலாவது கால்குலேட் பண்ற ஆண்டு சோ அது எவ்வாறு இருக்கும்? 2 லட்சம் 2 லட்சம் தான். சோ இதுல எஞ்சிய பெறுமதியும் இல்ல, புதுசா செய்ய போறோம். அதனால திரண்ட தேய்வும் இல்ல, ஆல்ரெடி தேய்வும் செய்யப்படல, பிஎஃப்எஸ்டுக்கு தான் செய்ய போறோம். அதோட இதுல எஞ்சிய பெறுமதியை பத்தியும் சொல்லப்படல, எஞ்சிய பெறுமதி இருக்குமென்று கழிக்கணும். சோ இப்ப 2 லட்சம் 2 லட்சத்துக்கு 20% பார்த்தோம்னா 40,000. 2 லட்சத்துக்கு 20% பார்த்தோம்னா 40,000. ஓகே, இதான் வந்துட்டு முதலாவது ஆண்டுக்கான தேய்வு. 2வது ஆண்டுக்கான தேய்வை பார்த்தோம்னா 2 லட்சத்திலிருந்து ஆல்ரெடி செஞ்ச தேய்வை கழிக்கணும். 2 லட்சத்திலிருந்து ஆல்ரெடி செஞ்ச தேய்வை கழிங்க. கழிச்சு வர மிகுதிக்குத்தான் 20%, 20%. சோ அதோட அமௌண்ட். சோ அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டுக்கு கிரயத்தில் இருந்து ஆல்ரெடி செஞ்ச தேய்வு. 40,000 செஞ்சிருக்கோம், 2வது வருடம் 32,000 செஞ்சிருக்கோம், 2 கூட்டணும்னா 72,000. மொத்த தேய்வையும் கழிச்சு பார்க்கணும் 20%. அதே மாதிரி அடுத்த வருடமும் 200,000 இருந்து மைனஸ் இந்த தேய்வையும் சேர்த்து 3 தேய்வையும் சேர்த்து கழிச்சு 20% பார்க்கணும். அப்ப இங்க பாருங்க, ஓர்டரை பாருங்க, குறைந்துட்டே போகுது தேய்வு. முதல் 40,000 இருந்தது 32 மாறுது, 25,000 மாறுது. ஒவ்வொரு வருடமும் தேய்வு வந்துட்டு குறைந்துட்டு செல்லுது. இதைத்தான் வந்துட்டு சொல்றது குறைந்து செல்லும் மீதி முறை. பேலன்ஸா இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் தேய்வு பார்க்கும். ஆனா நேர்கோட்டு முறையில் அப்படி பேலன்ஸுக்கு பார்க்கல. அந்த ஒவ்வொரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரிக்கிறதால ஒவ்வொரு வருடமும் சேம் அமௌண்டா வரும். எந்த முறையிலையும் பயன்படுத்தலாம். நேர்கோட்டு, சம்டைம்ஸ் சம் கம்பெனி நேர்கோட்டு முறை பாவிப்பாங்க, சம் கம்பெனி குறைந்து செல்லும் மெத்தட் வந்து பாவிப்பாங்க. இது தவிர அடுத்த மெத்தட் பாவிப்பாங்க உற்பத்தி அலகு முறை. உற்பத்தி அலகு முறை எவ்வளவு உற்பத்தி செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி தேய்வு செய்யறது. எவ்வளவு உற்பத்தி அலகு எண்ணிக்கையை வைத்து தேய்வை கால்குலேட் பண்றது. சோ இதுல ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா பெருமான தேய்வை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, உற்பத்தி செய்யப்பட அலகுகளின் எண்ணிக்கை, இந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல உற்பத்தி செய்யற அலகுகளின் எண்ணிக்கை, அதை எவ்வாறு பிரிக்கிறோம்டா அந்த குறிப்பிட்ட ஆயுள் காலம், அந்த பொருள் அந்த இயந்திரத்தை எவ்வளவு காலம் பாவிப்போமோ அவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு உற்பத்தி செய்யலாம்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் தானே. 5 வருடம்னா 5 வருடத்துக்கும் எவ்வளவு உற்பத்தி செய்யலாம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆயுள் காலத்துக்கான அலகுகளின் எண்ணிக்கையால் பிரிக்கணும். அப்போ அந்த 1% கொண்டு வருதுன்னு தானே. குறிப்பிட்ட ஆண்டுல உற்பத்தி செய்யக்கூடிய அலகு ஆயுள் காலம் பூராகவும் செய்யக்கூடிய அலகுகளாக பிரித்து அது குறிப்பிட்ட பொருள்ற உண்மையான கிரயம் இருக்குத்தானே, அந்த கிரயத்தில் இருந்து வர எஞ்சிய பெறுமதி கழிச்சு வர அமௌண்டால பெருக்கிறோம். பெருக்கும் பொழுது பெருமான தேய்வு கால்குலேட் பண்ணலாம். சோ குறிப்பிட்ட ஆண்டுக்கான அலக ஆயுள் காலத்துக்கான அலகுகளால பிரித்து குறிப்பிட்ட சொத்து குறிப்பிட்ட இதுக்குத்தானே சொத்து, மெஷினோ இல்லாட்டி ஏதாவது நிலையான சொத்து, அந்த நிலையான சொத்தால பெருக்கிறோம். அந்த பெருக்கிறதுண்டா கிரயத்திலிருந்து எஞ்சிய பெறுமதி கழிச்சு வர அமௌண்ட்டுக்கு தான். ஆனா இங்க வந்துட்டு ஆல்ரெடி செய்ய பெருமான தேய்வெல்லாம் கழிக்கிறல்ல, குறைந்து செல்லும் மீதி மட்டும்தான் முதல் செய்த பெருமான தேய்வை எல்லாம் கழிச்சு வர அமௌண்ட்டுக்கு தான் பெர்சன்டேஜ் பார்க்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை, உற்பத்தி அலகுகளின் எண்ணிக்கையின் அடிப்படை, உற்பத்தி செய்யப்பட்ட அளவின் அடிப்படையில தான் இங்க கால்குலேட் பண்ணப்படுது. சோ இதுக்கான இது வந்துட்டு எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸாம்பிள் என்னன்னா 400,000க்கு ஒரு போட்டோ காப்பி மெஷின் வந்து வாங்குறாங்க. அந்த போட்டோ காப்பி மெஷின் வந்துட்டு எதிர்பார்க்கப்படுற அடிக்கக்கூடிய காப்பீஸ் வந்துட்டு ஆயுள் காலம் ஃபுல்லா எவ்வளவு காப்பி எடுக்கலாம்டா 6 லட்சம் காப்பி எடுக்கலாம். ஆயுள் காலம் எவ்வளவு காலம் பாவிக்கலாமோ அவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு டோட்டலா காப்பி எடுக்கலாம்டா 6 லட்சம் காப்பி தான் எடுக்கலாம். இது வந்துட்டு 4 வருடம், முதல் 4 வருடத்துல எடுக்கக்கூடிய காப்பீஸ் எண்ணிக்கை. முதலாவது வருடம் எவ்வளவு எடுக்கலாமா 2,40,000. 2வது வருடம் எவ்வளவு காப்பீஸ் எடுக்கலாம். சோ 1 மினிட்.
வருடத்துக்கும் எடுக்கக்கூடிய பிரதிகள் கொப்பீஸ் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இப்ப நம்ம உற்பத்தி அழகு முறையில வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? முதலாவது வருடம் எவ்வளவு? 2,40,000 எடுக்கலாம். இப்ப 2,40,000 அதை எப்படி பிரிக்கிறோம் வந்துட்டு ஆயுள் காலம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொப்பீஸால பிரிச்சோம்னா அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று வரும். அந்த பெர்சன்டேஜ வந்துட்டு என்ன செய்யறோம்? கிரயத்தால பெருக்கிறோம். கிரயம் எவ்வளவு? 4,00,000. எஞ்சிய பெருமதி எதுவும் தரப்படலை. எஞ்சிய பெருமதி தரப்படுமெண்டா 4,00,000 இருந்து எஞ்சிய பெருமதி கழிக்கணும். சோ இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இது இந்த அமௌண்ட் வரும். ரெண்டாவது இயர்ல வர கொப்பீஸ் எத்தனை உற்பத்தி செய்யலாமோ அதை வந்துட்டு ஆயுட்காலத்துல பிரிச்சு அந்த அமௌண்டால தங்குறோம். எல்லாம் சேம் அமௌண்ட் தான். கிரயம் வந்துட்டு ஒவ்வொரு அந்த குறைந்து செல்லும் மீது இல்ல, ஆல்ரெடி செய்ததை கழிக்கிறல்ல, அதே அமௌண்ட்டை தான் போடுறோம். நம்ம எஞ்சிய பெருமதி இருக்குமெண்டா அந்த எஞ்சிய பெருமதி இதுல கழிச்சு காட்டினா சரி, சேம் அமௌண்ட் தான் வரும். சோ இதே வச்சு செய்யறதுதான் உற்பத்தி அழகு முறை. சோ இது வந்துட்டு பெருமான தேவை எப்படி கால்குலேட் பண்றேன்னு சொல்லித்தான் நான் இப்ப வழங்கப்படுத்தினேன். நேர்கோட்டு முறையில எப்படி, குறைந்து செல்லும் முறையில எப்படி, அதே மாதிரி உற்பத்தி அழகு முறையில எப்படி கால்குலேட் பண்றேன்னு பார்த்தோம். இப்ப அதுக்கு பிறகு இந்த பெருமான தேவை கால்குலேட் பண்ணினதுக்கு பிறகு நம்மளுக்கு அதுக்கான இரட்டை பதிவு செய்ய தெரிஞ்சிருக்கும். அதுக்கான பதிவுகள் எங்கெங்க போகும்னு தெரியணும். சோ அதுக்கான பதிவுகள் தொடர்பாக இதுல இருக்குது வந்துட்டு உங்களுக்கு சின்ன சில டைம்ல விளங்கி கொள்றதுக்கு இப்ப எல்லாத்தையும் ஒரே நேரத்துல லோட் பண்ணிடலாம். சோ இந்த பெருமான தேய்வு கால்குலேட் பண்ற மட்டும் பார்த்திருக்கிறோம். அது வரைக்கும் நீங்களாக திரும்பி ஒருத்தர லேர்ன் பண்ணுங்க, நீங்களா விளங்கிக் கொள்ளுங்க திரும்பி. சோ அதுக்கு பிறகு அதுக்கான இரட்டை பதிவு, அதுக்கான கணக்கு, அதுக்கான பதிவு எங்கெங்க போகும், அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு பார்த்துக்கொள்ளுவோம். சோ இது வரைக்கும் உள்ளத நீங்க அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முதல் பார்த்து விளங்கி கொள்ளுங்க.